ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான சிஜிபிஏ ஜிபிஏ எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம தான் ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் டைம் இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இதுலேயுமே நான் உங்களுக்கு ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதான் நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டைமாக நம்ம அப்லோட் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் எல்லாமே சொல்ல போகிறேன். சிஜிபிஏனா என்ன, ஜிபிஏனா என்ன, உங்களோட ரிசல்ட் எப்படி வரும், ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மளோட கிரேடிங் எப்படி வரும், ஸோ உங்களுக்கு இங்கே 12th அந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் வராது, கிரேடில் தான் வரும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அங்கடிக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 25 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இப்போக்குமே ரிசல்ட் பப்ளிஷ் ஆகலை. இந்த ஜிபிஏவை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் நினச்சா இந்த ரிசல்ட் அப்பயே உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ நான் இதை வியூஸ்க்காக போட வரல. ஸோ எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கணும். சிஜிபிஏனா என்ன, ஜிபிஏனா என்ன தெரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இதை நினச்சிருந்த ரிசல்ட் அப்போ போட்டுருக்கலாம். ரிசல்ட் அப்போ போட்டிருந்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், ரீச் ஆகும். பட் எனக்கு இப்போ இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால நான் சிஜிபிஏவை நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வரும். ஸோ நான் ரெகுலேஷன் 2021 வந்த ரிசல்ட் காட்டுறேன். இந்த மாதிரி கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கனால, அதாவது சும்மா உங்களுக்கு ஒரு மாடலுக்கு எப்படி சிஜிபி கால்குலேட் பண்ணுங்கிறக்காக ஒரு ரிசல்ட் வந்தால் இந்த மாதிரி ஒரு 10 சப்ஜெக்ட் இருக்கும். இந்த சப்ஜெக்ட்ஸுமே நான் சிஎஸ்சியோட டிபார்ட்மெண்ட்ஸோட சப்ஜெக்ட்ஸ் தான் கொண்டு வந்திருப்பேன். சப்ஜெக்ட் கூடலாம் அப்போ எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல், சிவில், அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் 1-2 பேப்பர் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த பேப்பரை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ மாற்றிக்கோங்கன்னா உடனே டேரெக்டாக மாற்றிங்க. அதில் கிரெடிட்ஸ் எல்லாம் மாறும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு இன்ஜினியரிங்கே ஃபஸ்ட்டு புரியும். அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா சிஜிபிஏவுக்கு தான் நிறைய பேர் அந்த லாஸ்ட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வாங்குறப்போ சிஜிபிஏ தான் அதில் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி வருங்கிற மாதிரி சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன கிரேடிங் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்சல்யூட் கிரேடிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னா 91லேருந்து 100க்குள்ளே. இப்போ நீங்கள் 12th பார்த்தீங்க அப்படின்னா 95 மார்க் தமிழ்லன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே அப்படி வராது. நீங்கள் 95 மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னா எஸ்ங்கிற கிரேடில் தான் வரும். அப்போ அந்த நம்பரில் அதை எஸ்ன்னு போட்டிருக்க அந்த லெட்டர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இப்போ எஸ்ங்கிற 91லேருந்து 100னா அந்த மார்க்ஸோட ரேஞ்சுக்கு கிரேடுன்னு சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ங்கிறதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது என்ன அப்படின்னா எஸ்னா 10 அவுட்ஸ்டாண்டிங்னு அர்த்தம், A + 9. இதெல்லாம் எதுக்கு ப்ரோ சொல்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிபிஏ சிஜிபிஏ கால்குலேட் பண்ணுறப்போ இதெல்லாம் தேவைப்படும். சும்மா நீங்கள் நார்மலாக மார்க் எடுத்து வச்சு மட்டும் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட சிலபஸை வச்சு இதை வச்சு கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ இதை எப்படி மேனுவலாக கால்குலேட் பண்ணுறோங்கிற நான் ஆல்ரெடி வீடியோ போட்டேன். இது நான் ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் மேனுவலாக அதை செக் பண்ணி பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த சிஜிபிஏ கன்சிடர் ஆகுது. ஸோ அதனால் அப்ராக்சிமேட்டாக ஓரளவு உங்களோட அந்த சிஜிபிஏ இதில் நெருக்கி கண்டுபிடிச்சிடலாம் அந்த வெப்சைட்டை வச்சு. ஸோ இல்லைனா அஃபீஷியலாக நம்மளுக்கு உங்களோட மார்க் ஷீட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு நீங்கள் என்ன சிஜிபிஏன்னு பார்த்துக்கிறதுக்கு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சிஎஸ்சியோட சிலபஸ் காட்டுறேன். ஸோ அக்ரி, மெக்கானிக்கல் உங்கள் எல்லாத்துக்குமே அந்த இன்ட்ரோடக்ஷன் டு பேப்பர் வரும். ஸோ இதெல்லாமே நம்ம சிஎஸ்சியில் இருக்காது. கொஞ்சம் அந்த எசென்சியல்ஸ் கம்ப்யூட்டிங் உங்களுக்கு வரும். அப்படிங்கிறப்போ இதில் என்ன பேப்பர் வரல அதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட சிலபஸில் அந்த கிரெடிட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கிரெடிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிக்கு 23 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரிக்கு 26 கிரெடிட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு 26 கிரெடிட்ஸ் இருக்குது. இந்த கிரெடிட்ஸ் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, சிஜிபிஏ கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த சிஜிபிஏவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், C1 × G1. ஸோ இந்த C1 தான் நான் கிரெடிட்னு சொன்னேன். ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு சிஜிபிஏ என்ன சொல்லிட்டு இதுக்குள்ளே போங்க ப்ரோ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, சிஜிபிஏங்கிறது உங்களுக்கு கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. சிஜிபிஏங்கிறது குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. சிஜிபிஏங்கிறது நீங்கள் ஒரு செமஸ்டருக்கு எடுக்கிற மார்க்கை டோட்டலாக ஒரு பாயிண்ட்டாக மாற்றி 10க்குள்ளே கொண்டு வந்துருவாங்க. அதான் உங்களுக்கு சிஜிபிஏங்கிறது. அந்த 10 பாயிண்ட்ஸ்குள்ளே வர மாதிரி இருக்கும். ஜிபிஏங்கிறது உங்களுக்கு 10 பாயிண்ட்ஸ்குள்ளே வர மாதிரி இருக்கும். சிஜிபிஏங்கிறது ஒரு 10 பாயிண்ட்டை அப்படியே ஒரு செமஸ்டருக்கு 2 செமஸ்டர்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு செமஸ்டருக்கு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது இது மேனுவலாக நம்ம கால்குலேட் பண்ணி காமிச்சா தான் புரியும். இருந்தாலும் இப்போதைக்கு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜிபிஏங்கிறது அந்த 10 பாயிண்ட்ஸை மாற்றுவாங்க. அதான் நீங்கள் 100 மார்க்ஸ் எடுத்து அங்கே கிரேடெல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அது ஒரு செமஸ்டரில் 10 பேப்பர் எடுத்தீங்கன்னா 10 பேப்பர் இருக்குங்களா, அதை ஃபுல்லாக 10 பாயிண்ட்ஸ் கொண்டு வரணுங்கிறத அந்த ஜிபிஏ டோட்டலாக கால்குலேட் பண்ணுறப்போ சிஜிபிஏ மாறும். குமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட்ங்கிறது டோட்டலாக செமஸ்டர் வைஸாக போகும். இப்போ ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஜிபியும் சிஜிபியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ புரியல அப்படின்னா எது புரியலையோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட் நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போட்டு காமிக்கிறப்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாலாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ரேஞ்ச் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அப்சல்யூட் கிரேடிங் சிஸ்டம் தான் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி உங்களோட சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு அதாவது இப்போ லாஸ்ட்டு நீங்கள் ஃபைனல் இயர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட சிஜிபிஏ 8.5க்கு மேலே இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா இல்லை 8.5 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் அரியரே வைக்கல அப்படின்னா இந்த 8.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா
ஃபஸ்ட் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 6.5க்கு மேலே இருக்கணும், 6.5 இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கொடுத்துருவாங்க. இதை விட நீங்கள் கம்மியாக போகிறீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் வந்து வரும். ஸோ இப்போ கொஞ்சம் ஏதோ புரியும், ஆனாலும் புரியாத மாதிரி இருக்கும். சிஜிபிஏ அப்படிங்கிறது நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணுறது உங்களோட எக்ஸாமில் நீங்கள் எழுதின 100 மார்க், அதுவும் 10 பேப்பர் இருக்குது அப்படின்னா அந்த 10 பேப்பரையும் டோட்டலாக 10 பாயிண்ட்ஸ் கொண்டு வரது தான் இது. ஒவ்வொரு செமஸ்டருக்குமே வந்து இந்த ஜிபிஏங்கிறது ஒவ்வொரு செமஸ்டர் கன்சிடர் பண்ணுறது. சிஜிபிங்கிறது டோட்டலாக ஒவ்வொரு செமஸ்டரையும் ஆட் பண்ணிட்டு போகிறப்போ, நீங்கள் 2வது செமஸ்டர் போகிறப்போ இது புரியும், இல்லை உங்கள் சீனியர்ஸ் கேட்குறப்போ புரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்ல, அந்த இதுக்குள்ளே போனால் இப்போ கிறிஸ்டல் கிளியராக புரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு ரிசல்ட் வர்றப்போ அவங்க ஒரு ஃபார்மேட்டில் தான் பண்ணுவாங்க. நான் அவங்க சிலபஸ் ஆரில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து டெவலப் பண்ணால் இது ஒரு சிஜிபிஏ கால்குலேட்டர் இது நம்ம கொடுத்துருக்கோம். மோஸ்ட்லி நான் மேனுவலாக கால்குலேட் பண்ணுறப்பையும் கிட்டத்தட்ட அந்த பாயிண்ட் வேல்யூஸும் சேமாக தான் வந்துச்சு. லாஸ்ட் இருக்கிற நம்பர் தான் எனக்கு 8.37 வருதுன்னா, ஸோ மேனுவலாக கால்குலேட் பண்ணுறப்போ 8.36 வந்துச்சு. அதனால் கிட்டத்தட்ட நான் கால்குலேட் பண்ணுறோம் கரெக்ட் தான். ஸோ இதுதான் அஃபீஷியல் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து இதுதான் எனக்கு சிஜிபிஏன்னு தெரிஞ்சுக்கிறக்கா மட்டும் இதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த சிஜிபிஏ கால்குலேட்டர் அப்படிங்கிறத நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மொத்தம் 10 இதுக்குமே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளைடு கால்குலேஸ், இங்கிலீஷ் எசென்ஷியல் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். இல்லை அப்படின்னாலும் உங்களோட ரிசல்ட்டை வச்சு நீங்கள் செக் பண்ணுறப்போ என்ன சப்ஜெக்ட்டோ அதுக்கு நேரம் இருக்க கிரேடு தான் போடணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிரேடு வந்து நான் வந்து அப்ளைடு கால்குலேஸில் எஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷ் எசென்ஷியலில் ஏ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழில் நான் வந்து B+ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அப்ளைடு கால்குலேஸில் ஏ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, கெமிஸ்ட்ரியில் வந்து B+ வாங்கியிருக்கேன் அப்படின்னா, இங்கே வந்து நான் இது வாங்கியிருக்கேன் அப்படின்னா, அதாவது நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதையும் வந்து சும்மா வந்து ஒரு கிரேடிங் மாதிரி போடுறேன். ஸோ இங்கே வந்து யூ அப்படிங்கிறது இங்கே ஆப்ஷன்ட்டு. இப்போ நான் இங்கே கால்குலேட் கொடுத்தேன்னா 7.32, என்னோட சிஜிபி வந்து 7.32. இது டோட்டலாகவே ஜிபிஏன்னு வரும். நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ கேட்கலாம், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு பேப்பர் இருக்குன்னா, அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் இல்லாத பேப்பரில் அந்த கிரெடிட்ஸ் வந்து நீங்களாக மாற்றிக்கோங்க. எத்தனை கிரெடிட்ஸ் இருக்குது, இப்போ 4 கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இருக்குன்னா அதை மாற்றிட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். இது அப்ராக்சிமேட்டாக சிஜிபிஏ கால்குலேட்டர் ஓரளவு நான் மேனுவலாக செக் பண்ணுறப்போ வந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஜிபிஏனா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஜிபிஏ இப்படி தான் கால்குலேட் பண்ணோம். ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், ஃபஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் இப்படி தான் கிடைக்கும். ஸோ நம்ம தான் இதை ஃபஸ்ட்டு டைம் ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குரூப்பில் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது ரெகுலேஷன் 2025க்கு ரெகுலேஷன் 2020 கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லாமே புது சிலபஸ், அது போக புது அந்த பேட்டர்ன் இருக்கனால நிறைய பேர் புரிஞ்சுக்காது. கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.